ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாச்சு. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பென்ஸ் படத்தோட பூஜை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ராகவா லாரன்ஸ் சார் தான் வந்துட்டு லீட் ரோல் பண்றாரு. ஐ திங்க் பென்ஸ் வந்துட்டு எல்சுன்னு எல்லாம் சொல்றாங்க, ஆனால் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு டீமே யாரும் முடிவு பண்ணலங்க. ஏன்னா இப்போ எல்சுவா இருந்தா மேபி அவர் டைரக்ட் பண்ணிக்கணும், பட் இந்த படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ எப்படி இது கனெக்ட் ஆக போகுது எனக்கு வந்துட்டு ஐடியாவே இல்லை. பார்ப்போம். நம்ம பாக்யராஜ் கண்ணன் அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ண படத்தை, நம்ம சாய் அபியங்கர் அவர் தான் வந்துட்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ் பண்ண வீடியோலாம் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கோம். அதை நான் வந்துட்டு கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. யார் பார்க்கலையோ டைம் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பூஜை வீடியோ பார்த்துருவோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டாடா? ஏதோ பைக் சம்பந்தப்பட்ட ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயும் ஸ்மக்லிங்கா என்ன அதுன்னு தெரியல. நல்லா இருக்குங்க பூஜை. நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு என்ட்ரி கொடுத்தலாம், அது பங்கமா இருந்துச்சு. எல்சியூன்னு ஒரு பக்கம் வந்துட்டு ஹியூமரை கல்பிக்கிறாங்க. இது கன்ஃபார்மா இல்லைன்னு ஐடியாவே இல்லை, பட் வந்துட்டு இது கண்டிப்பா ஆக்ஷன் ஜானரா தான் இருக்க போகுதுன்னு வந்துட்டு லோகேஷ் ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்துட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் ராகவா லாரன்ஸ் சார் வந்துட்டு பார்க்க போனா விக்ரம்னே நடிச்சிருக்கணும், ஆனா வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வயலன்ஸான ரோல்லாம் வந்து அவாய்ட் பண்றாரு. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க இந்த உதவி பண்றது, கருணை காட்டுறது, அந்த மாதிரி படத்திலேயே காமிச்சு வயலன்ஸ் திடீர்னு யாருங்கன்னா பசங்களாம் வந்து பார்க்க மாட்டானுங்க, அது பிள்ளைங்களாம் வந்து பார்க்க முடியாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். பட் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் அவர் நடிக்கிற நடிப்புக்கு கண்டிப்பா அந்த அவர் செலக்ட் பண்ற கதை கேரக்டர்லாம் வந்து டிஃப்ரெண்டா எடுக்கணும். ஓகேவா? அவருக்குன்னு ஒரு தனி ஸ்கோப் இருக்குது. காமெடி அப்படி சிரிப்பு காட்டிக்கிட்டே நல்லது பண்ணிக்கிட்டே காட்டிக்க முடியாது ஃபுல்லா. அவரோட ஆக்டிங் ஸ்கோப்புக்கு வேற மாதிரி கதை, வேற மாதிரி கேரக்டர்ல அவர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பென்சன் அவர் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்ல வந்துட்டு பங்கெடுத்ததுக்கு ஸோ வாழ்த்துக்கள். ஸோ செம்மையா இருக்கு. ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி மேன். ஏன்னா வந்துட்டு இது எல்சிவா இல்லையான்னு தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பார்த்துருக்கு உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா இது சொல்லி வெரி முடிச்சுக்கிறேன். சீன் எக்ஸிட். பாய்.